நைட்டு அவரை வந்து ஒரு ரூமில் போட்டு கண்ணை கட்டி 10க்கும் மேற்பட்ட வார்டன் வந்து உடம்பு கையில் காலையெல்லாம் துணியை சுற்றி பிளாஸ்டிக் பைப்பில் அடித்து அதில் வந்து அவரோட ரைட் ஹேண்ட் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. ஃப்ராக்சரான கைக்கு எக்ஸ்ரேவோ அதுக்கான வைத்தியமோ இது வரைக்கும் கோர்ட்டு அந்த ஜெயிலுக்குள்ளே கொடுக்கல. பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர், BArc, ranked number 18 in India by IIR. போலீசாரை பேசியதற்கு பழிவாங்கும் விதமாகவும் சவுக் சங்கருக்கு எகென்ஸ்டாக திருப்பியும் அதே செந்தில்குமார் ஜெயில் சூப்பரண்ட் அவரை வந்து கொடுமைப்படுத்தணுங்கிற எண்ணத்தில் தான் அவர் வந்து கோயம்புத்தூரில் அடைக்கப்பட்டிருக்கிறதா சவுக் சங்கர் அவர்கள் இப்போ சந்தேகப்படுறாரு. மென்டல் பிளாக்னு ஒரு பிளாக் இருக்குது, மனநிலை சரியில்லாதவர்களுடைய ஒரு பிளாக்கில் இவர் அடைச்சிருக்கிறாங்க. அவரோட உயிருக்கு கண்டிப்பாக கோவை சிறையில் ஆபத்து இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கடந்த சனிக்கிழமை 4/5/2024 அன்னைக்கு சவுக் சங்கர் வந்துட்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு கோர்ட்டோட கஸ்டடியில் கோயம்புத்தூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். அடைக்கும் போதே நம்ம வந்து அந்த ரிமாண்ட் பண்ண மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கேட்டிருந்தோம், சங்கரோடைய உடல்நிலை குறித்து ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு அன்றைக்கே ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தோம். மருத்துவ ஆய்வறிக்கை எடுத்துகிட்டு மருத்துவ பரிசோதனை செய்துட்டு தான் அவரை வந்து சென்ட்ரல் பிரிசனில் அடைக்கணும், ஏன்னா அவரோட உயிருக்கும் அவருடைய உடலுக்கும் ஆபத்து இருக்குன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தோம். அன்றைக்கி ரிமாண்ட் பண்ண மேஜிஸ்ட்ரேட்டும் மெடிக்கல் பெட்டிஷன் அலோவ் பண்ணியிருந்தார். அவர் மெடிக்கல் பெட்டிஷனில் எக்ஸாமின் பண்ணதுக்கப்புறம் தான் சென்ட்ரல் பிரிசனில் அடைச்சிருக்காங்க. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், சவுக் சங்கர் அவர்கள் வந்து சென்ட்ரல் பிரிசனுக்கு உள்ளே போகையில் நல்லா 2 கையும் வீசிட்டு ஆரோக்கியமாக தான் நடந்து போயிருந்தார். ஆனால் இன்றைக்கி நான் வந்துட்டு சவுக் சங்கரை வந்து வழக்கு குறித்து சந்திப்பதற்காக சிறைக்கு சென்ற போது ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்குது. என்னென்னா, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஜெயிலில் எடுத்ததுக்கப்புறம் நைட்டு அவரை வந்து ஒரு ரூமில் போட்டு கண்ணை கட்டி அவரை வந்து ஒரு பெஞ்சில் படுக்க வச்சு 10க்கும் மேற்பட்ட வார்டன் வந்து ஒரு கையில் துணியும் உடம்பு கையில் காலையெல்லாம் துணியை சுற்றி பிளாஸ்டிக் பைப்பில் அடித்து அதில் வந்து அவரோட ரைட் ஹேண்ட் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. அதில் பிளாஸ்டிக் பைப்பில் அவங்க வந்து துணி சுற்றி அடித்ததுக்கான காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கை உடஞ்சிடக்கூடாது. ஏன்னா மெடிக்கல் ரிப்போர்ட்டில் அவர் கை ஆரோக்கியமாக இருக்குதுன்னு தான் GHல எடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட்டும் இருக்குது. பிரிசனுக்குள்ளே போகிற சென்ட்ரல் பிரிசனுக்கு முன்னாடி போகிற மெடிக்கல் ரிப்போர்ட்டும் அவர் ஆரோக்கியமாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. கை உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுல கவனமாக தான் அடிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அதையும் மீறி அவர்களுடைய அடியில் ரொம்ப பலமாக விழுந்ததுனால ரைட் ஹேண்ட் ஃபுல்லாக ஃப்ராக்சர் ஆகிருக்கு. இதில் எதுக்காக நம்ம இப்போ இது சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஃப்ராக்சரான கைக்கு எக்ஸ்ரேவோ அதுக்கான வைத்தியமோ இது வரைக்கும் கோர்ட்டு அந்த ஜெயிலுக்குள்ளே கொடுக்கல. அதுக்கு பதிலாக அவருடைய விருப்பத்துக்கு மாறாக வெறும் மாத்திரைகளை மட்டும் அதிகமாக உட்கொள்ள சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து அந்த வீக்கத்தை கம்மியாகிறதுக்கான ஆயின்மெண்ட் போட்டு அந்த வீக்கத்தை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா, பெயின் கில்லர் நிறையா கொடுத்து சாப்பிட முடியாமல் பெயின் கில்லர் நிறையா கொடுத்தா அவரோட கிட்னி முதல் கொண்டு எல்லா உறுப்பும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது தெரிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி நாம் மறுபடியும் இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நீதிமன்றத்தில் இப்போ ஒரு மனு போட்டிருக்கோம். எதுக்காக அவரை தாக்கணும்? இல்லை, இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், சவுக் சங்கர் உண்மையாகவே கைது செய்யப்பட்டாருன்னா நம்ம இங்கே பேச வரல. அவர் செய்தது சரியா தவறா, அவர் அந்த யூடியூப் வீடியோவில் பேட்டி கொடுத்தது சரியா தவறாங்கிறதெல்லாம் நீதிமன்றம் தான் முடிவு செய்யும். அந்த நீதிமன்றம் எப்படி முடிவு செய்யும்னு சொன்னீங்கன்னா, நீதிமன்றத்துக்கு முன்பு சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் பேசியது தவறாக இருந்தால் சட்டப்படி கண்டிப்பாக அவருக்கு என்ன தண்டனை அது நீதிமன்றம் வழங்கலாம். நாம் இப்போ என்ன கேட்குறோம்னா, மனித உரிமை மீறல்கள் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. இப்போ தமிழ்நாடு வந்துட்டு போலீஸ் ஸ்டேட்டாக மாறிட்டுருக்கு. அதாவது போலீஸ் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும், யாரை வேணாலும் எது வேணாலும் பண்ண முடியுங்கிற சுச்சுவேஷனுக்கு இந்த தமிழ்நாடு நோக்கி போயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும், கடைசி 1 வாரம் 10 நாளில் இந்த எலெக்ஷன் பிஸியில் பத்திரிகையாளர்கள் எல்லாம் மறந்த விஷயம், கஸ்டடி டெத் மட்டும் 6 டெத் ஆயிருக்கு. இப்போது சவுக் சங்கருங்கிறவர் வந்து யூடியூப்பில் அரசுக்கு எதிராகவும் ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் கரப்டட் போலீஸ் ஆஃபீஸருக்கு எதிராகவும் கரப்டட் கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு எதிராகவும் பேசியிருக்கார். இப்போ மட்டும் இல்லை, அவர் எப்பவுமே தொடர்ந்து அதை தான் பண்ணிட்டு வர்றார். இப்போது அந்த கோபத்தின் அடிப்படையில் போலீஸாரை வைத்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த வழக்கை நீதிமன்றத்தில் அவர் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கார். ஆனால் போலீஸ் ஸ்டேட்டாக ஏன் இது மாறுதுன்னு சொன்னோன்னா, யார் ஒருவர் இந்த அரசுக்கு எதிராக பேசினாலும், யார் ஒருவர் இந்த அரசின் அமைப்புக்கு எதிராக பேசினாலும் அவருடைய மனித உரிமைகள் இங்கே மீறப்படுது. இன்றைக்கி நம்ம வழக்குக்காக அவரை சந்திக்கலன்னு சொன்னால் டெஃபினட்டாக இன்றைக்கி நைட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, இல்லை நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. இது போக இவருடைய சூழ்நிலையை பார்த்து இவர் கூட இருந்த சக கைதி, அவர் வந்து பேர் சொல்ல நான் விரும்பல, அவருடைய பேர் இருக்குது, அவருடைய RP நம்பர் இருக்குது, அவர் வந்து போலீஸ்க்கு எதிராகவும் இந்த டார்ச்சருக்கு எதிராகவும் சாட்சி சொல்கிறதுக்கு சக கைதி இவருடைய டார்ச்சரை பார்த்துட்டு சாட்சி சொல்கிறதுக்கு தயாராக இருக்கார். நாளைக்கு வந்து நாங்கள் ரிட் பெட்டிஷனில் ஹைகோர்ட்டில் கண்டிப்பாக மூவ் பண்ணுவோம். இன்றைக்கி இந்த கன்சர்ன் கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டிருக்கோம். இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜெயில் சூப்பரண்டாக இருக்கக்கூடிய செந்தில்குமார் வந்து கடலூர் பிரிசன்லேயும் ஜெயில் சூப்பரண்டாக இருக்கார். கடலூர் பிரிசனில் ஜஸ்டிஸ் சாமிநாதனுடைய கண்டெம்ட் பெட்டிஷனில் சவுக் சங்கர் அவர்கள் சிறையில் இருந்தபோது கடலூரில் இவர் தான் ஜெயில் சூப்பரண்ட். அவருடைய மனித உரிமை மீறலுக்காக ஹைகோர்ட்டில்
சவுக்கு சங்கர் அவர்கள் செந்தில்குமார் இப்போ கோயம்புத்தூர் ஜெயில் சூப்பரண்டாக இருக்க செந்தில்குமார் மேலே ஒரு வழக்கு தாக்கல் செய்து அது வந்து விசாரணைக்கு பெண்டிங்கில் இருக்குது. இப்போ நான் சவுக்கு சங்கர் என்ன சந்தேகப்படுறாருன்னா, அதற்கு பழி வாங்கும் விதமாகவும் போலீஸாரை பேசியதற்கு பழி வாங்கும் விதமாகவும் வேணுமென்றே கோயம்புத்தூரில் வழக்கு பதிவு செய்து, தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் இந்த வழக்கு பதிவு செஞ்சுருக்கலாம், கோயம்புத்தூரில் குறிப்பாக பதிவு செய்ய காரணம் வந்து அதே செந்தில்குமார் இடத்துல வந்து சவுக்கு சங்கரை வந்து விடணும். சவுக்கு சங்கருக்கு எகெயின்ஸ்டாக திருப்பியும் அதே செந்தில்குமார் ஜெயில் சூப்பரண்ட் அவரை வந்து கொடுமைப்படுத்தணுங்கிற எண்ணத்தில் தான் அவர் வந்து கோயம்புத்தூரில் அடைக்கப்பட்டிருக்கிறதா சவுக்கு சங்கர் அவர்கள் இப்போ சந்தேகப்படுறாரு. அவரோட உயிருக்கு கண்டிப்பாக கோவை சிறையில் ஆபத்து இருக்கிறது. காரணம் என்னென்னா, வெறும் பெயின் கில்லர் கொடுக்குறாங்க. வெறும் பெயின் கில்லருங்கிறது எப்படி அதை எடுத்துக்க முடியும்னு தெரியல. நாளைக்கு கிட்னி பாதிக்கப்படலாம், ஒவ்வொரு உறுப்புகளாக செயலெடுக்கப்படலாம். தனிமை சிறையில் சாலிடரி கன்ஃபைன்மெண்ட்னு சொல்லக்கூடிய தனிமை சிறையில் அடைச்சிருக்காங்க. மென்டல் பிளாக்னு ஒரு பிளாக் இருக்குது. மனநிலை சரியில்லாதவர்களுடைய ஒரு பிளாக்கில் இவர் அடைச்சிருக்கிறாங்க. இவர் வந்து சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம், கரெக்டான இடத்துல அடைச்சிருக்காங்கன்னு கூட அவருக்கு ஆகாதவர்கள் சொல்ல முடியும். அந்த சிறையில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, மற்ற சிறைவாசிகளை எல்லாம் வந்து காலையில் திறந்து விட்டுட்டு சாயந்தரம் ஒரு டைமுக்கு அப்புறம் அடைப்பாங்க. அந்த சிறையில் அவரை வெளியவே விட முடியாது. அந்த இடத்துல தனிமை சிறையில் அடைச்சிருக்காங்க. அவருக்கு உணவுக்கு விட வெறும் மாத்திரை தான் கொடுக்குறாங்க. அவர் என்ன ரிக்வஸ்ட் பண்ணுறாருன்னா, கை வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா ராங் ஷேப்பில் ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா அவருடைய உடல்நிலை வந்து முற்றிலுமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ அவர் வந்து அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறத அவர் கருதுறாரு. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, B.Arch, ranked number 18 in India by IIRF.